வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு அப்லோட் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பட்டுப்புடவைகள் எல்லாத்தையுமே எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப வருஷம் ஆனாலும் அது கிழியாமல் அதோட பளபளப்பு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிஐஒயும் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போலாம் வெவ்வேறு மாதிரியான ஒர்க் இருக்க சில்க் சாரீஸ் நம்ம வாங்குகிறோம். ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சாதான் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மெத்தட் பார்க்கலாம் பாருங்கள். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க சில்க் சாரீ வந்து நார்மல் சில்க் சாரீ தான். கெட்டி ஜரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்டரில் இருக்காது, தலைப்பில் மட்டும் இருக்கும். இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் வந்து தலைப்பு வெளியே வரா மாதிரி மடிக்கணும். நீங்கள் எப்படி வந்து அயன் பண்ணி சாரீஸை வச்சுருந்தாலும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணும் போது அதை ஆப்போசிட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, பாடி தெரியக்கூடாது. நம்ம யூஸ்வலாக மடிக்கும் போது பல்லு உள்ளே போயிடும், பாடி கலர் தான் வெளியே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் இதை மடித்து வச்சுக்கணும். பல்லு வெளியே வரா மாதிரி மடித்து அதுக்கப்புறம் அதை டபுள் ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம மடிச்சிடலாம். அதாவது இப்படி ஒரு ஃபோல்டு அப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். எப்பயும் போல் நம்ம சாரீஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து முக்கியமாக அந்த பல்லு வெளியே வரா மாதிரி மடிக்கணும். அடுத்த ஃபோல்டிங் மெத்தட் 2 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீ பாருங்கள், நிறைய வந்து த்ரெட் ஒர்க் இருக்கும். அதாவது நூல் வந்து நமக்கு பின்னாடி நல்லா தெரியும். நீங்கள் கையிலேயே வந்து எடுத்து பார்க்கலாம், அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இருக்கும். பாடியிலையும் சின்ன சின்ன பூவில் அந்த த்ரெட் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து அந்த த்ரெட் ஒர்க் நிறைய இருக்க இடம் வந்து உள்ளே போயிடணும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம மடிக்கிற மாதிரியான ஃபோல்டு தான். பல்லு உள்ளே வச்சு பாடி வந்து வெளியே வரா மாதிரி நம்ம மடிச்சிடலாம். அப்போ ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். பார்டரும் பாருங்கள், பின்னாடி தான் வந்து அந்த ஜரி நமக்கு தெரியும், மேலே வந்து டல் ஃபினிஷாக தான் இருக்கும். இந்த மாதிரி நூல் தெரிகிற புடவைக்கு எல்லாமே கண்டிப்பாக ஃபால்ஸ் தைச்சிக்கோங்க. அடுத்து ஃபோல்டிங் மெத்தட் 3 என்னன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் சில்க் சாரீ பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன த்ரெட் ஒர்க் இருக்கும். நூல் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், ஸ்மூத் ஃபினிஷ் தான். சாரியும் ரொம்ப லைட் வெயிட் சாரியாக இருக்கும். இந்த மாதிரி சாரியை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் சில்க், மைசூர் சில்க் எல்லாமே வந்து நீங்கள் மடித்து ரொம்ப நாள் வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணாத போது நீங்கள் ஒன்ஸ் இந்த மந்த் அந்த மாதிரி எடுத்து வேறு மாதிரி மடித்து வைக்கணும். த்ரெட் ஒர்க் இருக்க சில்க் சாரியாக இருந்தாலும் நீங்கள் ஃபால்ஸ் அடிச்சுக்கோங்க. இது டோட்டல் சாரியாகவே நம்ம தலைக்கீழே தான் மடிக்கணும். அடுத்த ஃபோல்டிங் மெத்தட் 4 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி கட்டி ஜரிகை தலைப்பில் மட்டும் இருந்தது, பார்டர் வந்து ரொம்ப சிம்பிள் பார்டர் அப்படின்னாலாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிடலாம். பார்டரும் ரொம்ப பெருசாக, தலைப்பும் வந்து த்ரெட் ஒர்க் இருக்குது, குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுவும் வந்து தலைப்பு வெளியே வரா மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மெத்தட் மாதிரியே தான். ஒரே மாதிரி மடிக்காமல் கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சாரீ ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான வேஸ்ட் துப்பட்டா இருந்ததுன்னா ஒரு லெங்த் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்கொயராக மடிச்சுக்கோங்க. 2 கார்னர்ஸை மட்டும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். க்ளூ போடலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் உள்ள சாரியை வச்சு எடுக்க முடியும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ இது ஒரு கவர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஈஸியாக இப்போ நம்ம சாரீஸை உள்ளே வச்சிடலாம். நான் ப்ளவுஸ் எதையுமே காமிக்கல. ரொம்ப ஒர்க் பண்ணி ப்ளவுஸஸையும் நம்ம காஸ்ட்லியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதை தனி ஆர்கனைசேஷனாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் உள்ளே ஈஸியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு துப்பட்டால 4 ஆர்கனைசர் நீங்கள் பண்ணலாம். அது உள்ள ஒவ்வொரு சாரீ மட்டும் வைங்க. இதுவே நீங்கள் சாரீ ஆர்கனைசர் வாங்கி 4-5 சாரியை பட்டுப்புடவை மேலே பட்டுப்புடவையே அந்த மாதிரி அடுக்கக்கூடாது. அதோட சில்க் பாடி வந்து அந்த பார்டரோட டச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, நூலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாரீ, நிறைய ஒர்க் இருக்க சாரீ, ஸ்டோன் ஒர்க் இருக்க சாரீ, அதெல்லாம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம துப்பட்டாவில் வந்து நம்ம ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். அதை மடிச்சுட்டு கரெக்டான லெங்க்தாக இருந்தால் 4 சாரீஸ் வைக்கலாம். பேக் உள்ளேயே ப்ளவுஸும் வைக்கலாம். துப்பட்டாவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் காமிச்ச அந்த செகண்ட் ஆர்கனைசேஷன் மெத்தடு. ஃபஸ்ட்டு ஒரு சாரீ வச்சு ஃபோல்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சாரீ வைக்கிறோம்.
இதுவே நீங்கள் ஆர்கனைசர் வாங்கினீங்கன்னா கூட ஒவ்வொரு சாரீ மேலே மேலே தான் வைக்கணும். அது சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றது பிளாஸ்டிக் ஷீட்டு தான் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு கபோர்டில் பயங்கர ஸ்மெல் வரும். இப்போ சுற்றியாச்சு. இதுக்கு நீங்கள் தோத்தி கூட யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ரோல் ஓவர் பண்ணுறதுலே நான் எடுத்தும் காமிக்கிறேன். இது வந்து தனியாக இருக்க அந்த பேக் தான். ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரோல் ஓவர் பண்ணதில் பாருங்கள், ஈஸியாக எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணலாம். என்னென்ன சாரீஸ் இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். உங்கள் கபோர்டோட ஷெல்ஃப் வித்தை பொறுத்து நீங்கள் ஸ்டாக் பண்ணாமல் இந்த மாதிரி அடுக்குனா நிறைய வைக்கலாம். இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் அடிக்கிட்டிங்கன்னா கலையவே கலையாது. மந்த்லி ஒன்ஸ் எடுத்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த அப்லோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா புது அப்லோடும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.